ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி அவங்களுடைய ப்ராசஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சியோடைய சிலபஸ், யூபிஎஸ்சி சிலபஸில் என்ன இருக்குது, ஹவு டு அப்ரோச் த யூபிஎஸ்சி சிலபஸ் அப்படின்றத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது சிலபஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், சரிங்களா? ஸோ நம்ம எழுதக்கூடிய இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். கிராஜுவேட் லெவல்னால் ஒரு டிகிரி, பேசிக் டிகிரி, ஒரு யூஜி லெவல் கம்ப்ளீட் பண்ணவங்களுடைய நாலேஜோடு எழுதக்கூடிய எக்ஸாம் இது. ஸோ அதனால் நாம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் வந்து வேண்டியதில்லை அப்படின்னா அதை வந்து இங்கேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ்குள்ளே வந்து நம்ம போகலாம். அதில் வந்து பேப்பர் 1 மார்னிங் எழுதக்கூடிய இந்த பேப்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜென்ரலில் வந்து என்னென்னலாம் நம்ம படிக்கணும் அப்படின்றத பற்றி இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்தியா அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி, ஃபிசிக்கல், சோஷியல், எக்கனாமிக் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்து ராஜ், பப்ளிக் பாலிசி, ரைட்ஸ் இஷ்யூஸ் அண்ட் எட்ஸெட்ரா. எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி இன்க்ளூஷன், டெமோக்ராஃபிக், சோஷியல் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ் எட்ஸெட்ரா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மெண்டல் எக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ பக்கத்துலேயே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க தட் டு நாட் ரிக்வயர் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன். ஸோ என்விரான்மெண்ட் எக்காலஜிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் வந்து தேவையில்லை. அதாவது ஒரு கிராஜுவேட்டில் வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு என்விரான்மெண்ட்டுடைய அந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து தேவையில்லை. ஆனால் ஓவரால் ரேண்டமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து நாம் இந்த இடத்துல மீன் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இது வந்து கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் அப்படின்றதுனால இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னா இப்போ யூஜியில் இப்போது பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து எந்த மாதிரிலாம் படிப்பாங்க, ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் சிலபஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு எதெல்லாம் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ஜியாகிரஃபி இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஜியாகிரஃபி ரிலேட்டடான அந்த யூஜியில் அந்த காலேஜில் அந்த டிகிரி லெவலில் என்ன இருக்கோ இந்த சிலபஸ் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் பார்க்கணும். இதே மாதிரி தான் பொலிட்டிக்கல் சயின்ஸும் எக்கனாமிக்ஸும் இதெல்லாம். ஆனால் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம பார்த்துக்கணும். சரி, ஓகே. இப்போ இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டிக்கும் பெரியார் யூனிவர்சிட்டிக்கும் வேறு மனோன்மணியம் யூனிவர்சிட்டிக்கும் சில அட்டானமஸ் காலேஜஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்புறம் எப்படி சார் வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு பேப்பருக்குமே இப்போது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், வேர்ல்டு ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இன் யூபிஎஸ்சி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியான ஆப்ஷனல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனல் பேப்பராக வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது விருப்ப பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கும் இந்த பர்டிகுலர் அந்த ஃபவுண்டேஷனல் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன்லைன் சிலபஸை வச்சுட்டு ஸோ இதை எப்படி காம்ப்ரிஹென்சிவாக கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோடைய ஆப்ஷனல் பேப்பர் வந்து பாருங்கள், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா எக்கனாமிக்ஸுக்கு வந்து என்ன ஆப்ஷனல் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ ஆப்ஷனில் வந்து என்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ ஆப்ஷனலில் கொடுத்து அந்த சிலபஸை எடுத்து படிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய இந்த சிலபஸ் ஸோ அந்த ஆப்ஷனல் சிலபஸ் கூட வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி வந்து கம்பேர் பண்ணுறது? ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஆப்ஷனல் சப்ஜெக்டுடைய சிலபஸ்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல்ஸோடைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து இருக்கும், அந்த 160 பக்கம் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல்ஸோடைய அந்த சிலபஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து காமர்ஸ், பாட்னி, இப்போ ஜியாகிரஃபி இருக்குது. ஸோ ஜியாகிரஃபியோடைய சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் ஒரு ஒன்லைனர் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சோஷியல் அண்டு ஃபிசிக்கல் அண்டு என்விரான்மெண்டல் ஜியாகிரஃபின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸோடு வந்து அவங்க நிறுத்தியிருப்பாங்களே தவிர ஒரு எலாபரேட்டான சிலபஸாக இருக்காது. ஆனால் ஜியாகிரஃபியோடைய அந்த எலாபரேட்டடாக சிலபஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டோடைய அந்த ஆப்ஷனல் சிலபஸ் வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, ஸோ இந்த ஃபிசிக்கல் ஜியாகிரஃபினா என்ன இருக்கும், ஜியோமார்ஃபாலஜினா என்ன, கிளைமட்டாலஜினா என்ன, ஓசனோகிராஃபினா என்ன, பயோ ஜியோகிரஃபினா என்ன, என்விரான்மெண்டல் ஜியாகிரஃபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் வந்து இதை பற்றி பெருசாக எதுவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படி வந்து அந்த ப்ரிலிம்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒன்லைனர் சிலபஸை வந்து எப்படி வந்து நம்ம எலாபரேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி அந்த நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பசில் மாதிரி தான், ஒரு ரிடில் மாதிரி தான் வந்து சிலபஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறது வந்து ஈஸியாக போயிடும். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு மட்டும் நாட் நீட சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துட்டான். ஸோ ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், அடுத்தது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலபஸே வந்து கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியே ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா பாட்னி, ஜுவாலஜி. ஸோ இந்த நாலுமே தனித்தனி சப்ஜெக்ட். ஸோ இந்த நாலுத்துடைய சிலபஸும் வந்து யூபிஎஸ்சியுடைய நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ நாம் அதுக்காக வந்துட்டு இந்த லெவலில் படிக்கணுமா, ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவனுக்கான அந்த பசிலே வந்து அதுதான். ஸோ ஜென்ரல் சயின்ஸில் வந்து கொஷின்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் தர வேணான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு டேட் கரண்ட் அஃபேர்ஸில் எவ்வளோ சயின்ஸஸ் இருக்குது, அந்த லைஃப் சயின்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த பேசிக்ஸ், அந்த தாட்ஸ், அதுக்கான அந்த டெஃபினேஷன்ஸ், அந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ், அந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ், பேசிக் மெக்கானிசம்ஸ், பேசிக் ப்ரொசீஜர்லாம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் லாஜிக்கலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக இந்த சென்ஸ் அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, கொஷின் கேட்டாங்கன்னா இந்த ஏரியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்றபடி மீதி 5 சப்ஜெக்ட்டுக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் வேணும். ஸோ அந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனலோடைய அந்த சிலபஸ் இருக்கும். ஸோ அந்த சிலபஸை வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு வந்து படிக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸை வந்து மெயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் சிலபஸை வச்சு எலாபரேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ மெயின் சிலபஸில் இருக்கிறத வந்து இன்டெப்த்தாக படிக்கிறீங்க அந்த சப்ஜெக்ட் நாலேஜோட. ஸோ மெயின்ஸுக்கும் கவர் ஆகிடும். ஸோ இதை வந்து அப்படியே வந்து ப்ரிலிம்ஸுக்குள்ள வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்குமான அந்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிப்பரேஷன். ஸோ இதை தான் வந்து படிக்க சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து தெளிவாக வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை வந்து நாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம படித்தோம் அப்படின்னம்னா இந்த எக்ஸாமையும் இந்த பேப்பர்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசேட், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 4-5 லைன் தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன், அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய லாஜிக் இல்லை அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அசம்ஷன் அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து காம்ப்ரிஹென்ஷன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 80 கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 25 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது இருக்கும். அந்த 80ல் அவுட் ஆஃப் 25 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பற்றி வந்து பெருசாக வந்து அந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அந்த சிசெட் பேப்பரில் வந்து எதுவும் இருக்காது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்.
அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடங்கள். நியர்லி 20 கொஷின்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி இதை பற்றி இருக்கும். அடுத்தது ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் பேசிக் நியூமரிசி, இதெல்லாம் சேர்ந்து ரிமைனிங் கொஷின்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இதை வந்து இப்போது ரீசெண்டாக வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதில்ல. ஸோ அதிகமாக கொஷின்ஸ் கேட்கறதில்ல. அதே மாதிரி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ மற்ற 4 இதுவும் காம்ப்ரிஹென்ஷனும், லாஜிக்கல் ரீசனிங்கும், அனலிட்டிக்கல் எபிலிட்டியும், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியும், பேசிக் நியூமரசி, ஸோ இதில் இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான கொஷின்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் 2 இந்த சிசெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33% மார்க்கு, அதாவது ஒவ்வொரு கொஷினுக்கும் 2.5 மார்க்ஸு. ஸோ டோட்டல் வந்து 200 மார்க்ஸு. அதில் 33% நியர்லி 66.67 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுடைய GS1 பேப்பருடைய மார்க்ஸை வந்து கன்சிடரே பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கொஷின்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் சப்ஜெக்டிவ் டைப் கொஷினாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 2 பேப்பருமே எழுதணும். 2வது பேப்பர் சிசெட்டில் பாஸ் பண்ணால் தான் GS1 பேப்பருடைய மார்க்கை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.